வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஃபீனிக்ஸ் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒரே எடுத்துக்கிட்டீங்கன்னா சூர்யா எம்எல்ஏ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறாப்ல. இப்போ எம்எல்ஏ கிளாஸ் சும்மா இருப்பாங்களா, ஜெயில வச்சு சூர்யா முடிக்க பிளான் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து எப்படி சூர்யா தப்பிக்க போறாரு, எதனால எம்எல்ஏ கொண்டாங்க படத்தோட மீதி கதையா இருந்தது. படத்தோட பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூர்யாவோட ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜெயில கூட ரெண்டாவது ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகட்டும், எம்எல்ஏ கை வெட்டுற சீன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நல்லாவே இருந்தது. முக்கியமா அந்த எம்எல்ஏ கை வெட்டுற சீன்ஸ் அசுரன்ல கென் வந்துட்டு அந்த ஊர் தலைவர் வெட்டுவார் இல்லையா, அந்த ஒரு காட்சிகள் வந்துட்டு பிரதிபலிச்ச மாதிரி இருந்தது. அது வந்துட்டு போச்சு. ஏன்னா ஒரு சின்ன பையனை நிறைய பேர் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி ஜெயில வரக்கூடிய சீக்வன்ஸுமே இந்த கென் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு எல்லாரும் ஊர்ல சுத்தி நின்று அடிப்பாங்களே அந்த ஒரு சீக்வன்ஸுமே ஞாபகம் வரதான் செஞ்சது. அதை தவிர்க்கவே முடியல. இவரை தவிர்த்து படத்துல கருணா அப்படிங்கிற கதாபாத்திரம் ஹீரோட அண்ணன், ஸோ இவங்களுக்கான கொடுக்கப்பட்ட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது லைட்டா எனக்கு பத்ரி நாமமும் வந்துட்டு தான் போச்சு. அண்ணனுக்கு அப்புறமேட்டு தம்பி போயிட்டு களத்துல இறங்கி அதுல வந்துட்டு சண்டை போடுறது அப்படிங்கிறது. ஸோ அதுல வந்து சின்னதா ஒரு ஃபைட்லயுமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா படத்துல வந்துட்டு பாடல்கள் பின்னணி இசை ரெண்டுமே வந்துட்டு எனக்கு பெருசா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. படத்தோட கதை திரைக்கதை இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப பலவீனமா இருந்தது. ஆல்ரெடி நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு திரைக்கதை தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அது நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. எந்த விதத்திலையும் போர் அடிக்கல. ஏன்னா படத்தை 2 மணி நேரத்தில் வந்துட்டு முடிச்சிட்டாங்க. எடுத்துக்கிட்ட அந்த எம்எம்ஏ அப்படிங்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் அது என்ன ரூல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எதுவுமே சொல்லாம நார்மலா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதுனால பெருசா வந்துட்டு நமக்கு WWE பாக்குற மாதிரி தான் இருந்தது. ஒரு ரிங்ல 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, எங்க வேணாலும் என்ன வேணாலும் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த விளையாட்டு என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்துட்டு சொல்லியிருக்கலாமோ. இந்த படத்துல புதுசாக அதை யூஸ் பண்ணியிருக்கேன்னு வந்துட்டு நிறைய இன்டர்வியூ வந்துட்டு அனலிஸ்ட் சொல்லியிருந்தாரு. பட் படத்தில் நமக்கு என்னன்னு சொல்லாம இருக்காங்க. எம்எல்ஏ சைடுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்களை தான் வந்துட்டு வண்டி அனுப்புறாங்களே தவிர அங்க சூர்யா எல்லாத்தையுமே வந்துட்டு அடிச்சு வச்சு திரும்ப வந்துட்டு அனுப்பிட்டு தான் இருக்கிறாரு. அங்க ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படிங்கிறது வந்துட்டு பெருசாவே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் தாராளமாக ஒரு ஒன் டைம் வாட்சபிளான மூவியா இருந்தது. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.